உடற்கூறுகளில் ஏற்படக்கூடிய வியாதிகள் இவற்றுக்கு காரணம் என்ன என்று சில கேள்விகள் வந்திருக்கின்றன. உதாரணமாக தலை சுற்றல், வாந்தி, அஜீரணம், வயிற்றுப்பொருமல், எந்த ஒரு நோய்க்கும் மனநிலைதான் காரணம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மனநிலை சீராக இருக்கும் பொழுது இருதயம் சீராக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மனநிலையின் உயிரோட்டம்தான் இருதயத்தின் இரத்த ஓட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. மனநிலை மாறுபடும் பொழுது இருதயத்தின் இரத்த ஓட்டமும் மாறுபடுகிறது. மனநிலையின் உயிரோட்டம் இரத்த ஓட்டத்திலும் கலக்கிறது. அந்த இரத்த ஓட்டம் சீர்குலையும் பொழுது மனநிலை தடுமாற்றத்தின் காரணமாகவோ மனநிலையில் ஏற்படும் ஒரு உளைச்சலின் காரணமாகவோ தடைபடும் பொழுது அல்லது சீர்கெடும் பொழுது அனைத்து தீமைகளும் நம்முடைய உடலில் உருவாகின்றன. மனநிலையில் விரக்தியும் உயிரோட்டத்தில் குறைவும் ஏற்படும் பொழுது இரத்த ஓட்டத்தில் உயிரோட்டம் குறைவதன் காரணமாக கால் கை மரத்து போதல், உணர்வுகள் செயலிழந்து போதல் போன்ற வியாதிகளிலிருந்து ஆரம்பித்து இருதயங்கள் சீர்குலையக்கூடிய அந்த மனநிலை சீர்படாத வரையில் நிச்சயமாக நாம் உடல் நிலை கோளாறுகளால், உடல் உறுப்புகளின் அவயவங்களின் சீர்கேடுகளால் பாதிப்படைவோம் என்பதில் சந்தேகமே கொள்ள வேண்டாம். மனநிலை சீர்படும் வரையில் உடல்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாதியும் ஒரு காலம் குணமாகாது, மாறாக இன்னும் அதிகமாகும். இருதயத்தை குணப்படுத்தக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் என்றுமே இருந்ததில்லை, இனி உருவாகப் போவதும் இல்லை. இருதயத்தின் சூழ்நிலை மனிதர்களுடைய மனநிலையை பொறுத்ததாகும். மனிதர்களுக்கு கை கால்களின் வெளி உறுப்புகளின் மீது அவர்களுக்கு ஓரளவு கட்டுப்பாடு இருக்கிறதே தவிர உள் உறுப்புகளான எந்த ஒரு உறுப்புகளின் மீதும் மனிதனுக்கு அதன் இயக்கத்தின் பேரில் கட்டுப்பாடுகள் கிடையாது. எந்த ஒரு நிலையை கொண்டும் உடல் உள்ளுறுப்புகளின் வேலைகளில் அவர்கள் எந்த தடையையோ அல்லது அதிகப்படுத்துதலையோ குறைவையோ இவர்களுடைய மனப்போக்கின்படி மாற்றிக்கொள்ள முடியாது. உடல் உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள். மனநிலை அவ்வாறே. நீங்கள் விரும்பி ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்பதில்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனநிலையானது இறைவனுடைய கையில் இருக்கிறது. இறைவன் அனுமதித்தால் அந்த மனம் வேலை செய்யும். இறைவன் அனுமதி இல்லை என்றால் அந்த மனம் வெறுமையாகிவிடும். வெறுமையான நிலையில்தான் பல சமயங்களில் நாம் நம்மையும் அறியாமலேயே ஒரு பயநிலைக்கு ஆளாகிவிடுகிறோம். நம்மை அறியாமலேயே ஒரு பயநிலை. ஏன், என்ன காரணம் என்று புரியாது. திடீரென்று மனம் விரக்தியடைந்த நிலையில் எதையோ பறிகொடுத்த மாதிரி, அது என்ன ஏது என்று தெரியாது, கவலை நம்மை கவிக்கொள்ளும். அதாவது அந்த பய உணர்ச்சி என்பது நம் மனதில் எந்த எண்ணமுமே தோன்றாமல் வெறுமையாகி விடுவதாகும். இருதயமே நின்று விடுவதை போன்று. அப்படியானால் சதா சர்வ நேரமும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய தேவைகளாக, விருப்பங்களாக, நாளைய வாழ்க்கைக்கு ஆதாரங்களாக நம்முடைய நம்பிக்கை நம்மையும் அறியாமலேயே நம்முடைய விருப்பத்தின் மேலில் அமைந்திருப்பதன் காரணமாக நாம் தெளிவான நிலையில் இன்று இப்பொழுதும் கூட இந்த சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாளைய வாழ்க்கையின் மீது இறைவன் உங்களுக்கு அளித்த நம்பிக்கையாகும். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய கவலையெல்லாம் ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் இருக்கிறதே தவிர மனம் வெறுமையாக இல்லை. மனம் வெறுமையாக ஆகிவிடும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிடமே முடிந்துவிடும். பயத்தின் காரணமாக உலகமே அஸ்தமித்து விட்டது போன்ற ஒரு உணர்வு,
அந்த விரக்தியில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஆகவே சதா சர்வ நேரமும் எந்நேரமும் உங்களுக்கு தேவைகளை இறைவன் அளித்து கொண்டிருக்கின்றான். அந்த தேவைகளின் மீது உங்களுக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். உங்களிடம் விட்டால் அந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள், அந்த தேவைகளை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுவீர்கள், புறக்கணித்து விடுவீர்கள். இதெல்லாம் நமக்கு ஆகாது என்று பல சமயங்களில் உங்களுடைய தேவைகளை இறைவன் உங்களுக்கு அதிகரிக்கிறான். அந்த சமயங்களில் நீங்கள் கற்பனைகளில் ஆகிவிடுகிறீர்கள். பகல் கனவு என்று கூறுவார்களே, அந்த கற்பனைகளில் நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். மீண்டும் திடீர்னு விடுத்துக் கொள்ளும் பொழுது, ஆகா, நாம் பகல் கனவு கண்டுவிட்டோம், இது நமக்கு ஆகாது. ஆகவே அந்த நிமிடமே உங்களுடைய சுய நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது அந்த தேவைகளை நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள். இன்னும் பயந்தவர்களாக, நமக்கு இதெல்லாம் ஆகாது. எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? நீங்கள் தோற்றுவிக்காத ஒரு மனநிலையை இறைவன் உங்களுக்காக தோற்றுவிக்கும் பொழுது, அதில் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவ்வாறு வாழ்கையில் இந்த உலகத்தை விட்டு சற்றே உங்களை உயர்த்திவிடுகிறான். ஆகவே இந்த உலகத்தை மறந்த நிலையில் நீங்கள் பகல் கனவு காண்கிறீர்கள். அந்த பகல் கனவு என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எப்படி நீங்கள் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை நீங்கள் மறந்து இந்த உலகத்தை விட சற்றே உயர்ந்து ஒரு மகத்தான அந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசித்து அதன் பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இறைவன் மீண்டும் உங்களுக்கு இந்த உலகை நினைவுறுத்துகிறான். அப்பொழுது நீங்கள் அந்த கனவுகள் அனைத்தும், கற்பனைகள் அனைத்தும் பொய்யானவை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்ல என்று நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு அதை நிராகரிக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் வாழ்ந்த பிறகும் அதில் அதிகமான ஒரு நமக்கு தேவை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, அதில் பலன் இன்னும் அதிகமாகும் என்ற அந்த நிலையில் உலகையே மறந்த நிலையில் வாழ்ந்த நீங்கள் உங்களுக்கு சுய நிலை கொண்டு வரும் பொழுது அதை மறுக்கிறீர்கள். இறைவனை நாம் மறுக்கிறோம். அந்த நிலையில் இறைவனை நாம் நிராகரிக்கிறோம் என்பது நீங்கள் உணர வேண்டும். இறைவனுடைய வாக்குறுதி அவ்வளவு தூரத்திற்கு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உரசி பார்க்கும் பொழுது முடியாது என்று உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் அந்த கனவு நிலையில் வாழ்ந்து விட்டீர்கள் என்பதை மறந்து விட்டீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு கற்பனையும், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாகும். இறைவன் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் உங்களுடைய எண்ணங்களில் எந்நேரமும் உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருப்பவன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மூச்சு தேவையோ ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய தேவைகளையும் இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த தேவைகளில் இறைவன் அமைந்திருக்கின்றான். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த தேவை உங்களுக்காக ஒருபோதும் நிகழப்போவதில்லை. உங்களை யார் அந்த தேவைகளின் அடிப்படையில் எந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை அடைவது என்று யோசிக்க சொன்னது? நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அந்த தேவைகளின் மீது உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாகும். ஆகவே நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்தியவர்கள், இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். விருப்பம் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களை அறியாமலேயே இறைவன் அதை ஏற்க வைத்து விட்டான். ஆகவே மனதில் ஒரு சந்தோஷம். நீங்கள் அடைய முடியாத, இன்னும் அடைந்திராத அந்த வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்களுடைய மனநிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை விரும்புகிறீர்கள். மனநிலை என்பது என்ன? அளவில்லாத விருப்பங்களை அடக்கக்கூடியதாகும். எல்லையில்லாத அந்த தேட்டங்களை உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் இன்னும் விசாலமாக்குவதாகும். இருதயங்களை இறைவனே அமைத்தான், இருதயங்களை இறைவனே இயக்குகிறான். இருதயங்கள் மீது உங்களுக்கு எத்தகைய அதிகாரமும் இல்லை, அதை நீங்கள் கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த இருதயத்தை நீங்கள் உங்களுடைய அமைப்புக்கு கொண்டு வர வேண்டாம். உங்களுடைய புத்திக்கு அது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். உங்களுடைய மூளை இங்கு வேலை செய்கிறது, உங்களுடைய இருதயம் இங்கு வேலை செய்கிறது. இருதயம் வேலை செய்யவில்லை என்றால் மூளை இயங்காது. மூளைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். மூளை ஒரு மண் போன்றதாகும், களிமண்ணுக்கு ஒப்பானதாகும். அந்த மூளைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இருதயத்தை அது இயக்குவதற்கும், இருதயத்தின் மீது தன்னுடைய கட்டுப்பாட்டை அது விதிப்பதற்கும்.
இருதயம் என்ன சொல்கிறதோ அதன்படி மூளை செயல்படுமே தவிர மூளையினுடைய செயல்பாட்டின்படி இருதயம் ஒருபோதும் இயங்குவதில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய இருதயங்களை நீங்கள் நம்புவீர்களானால் இருதயங்களினுடைய அடிப்படையில் மூளை இயங்கும். ஆகவே மூளையை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. மூளை இயக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இருதயத்தை நீங்கள் சீராக வைத்துக் கொண்டால் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் எந்த ஒரு சீர்கேடும் அடையாமல் தன் நிலையில் உறுதியுடன் அது இயங்கும். உங்களுடைய உறுதி எதனுடைய அடிப்படையில் அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய மூச்சுக்களில் இறைவன் உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக அளிக்கிறானே அது உயிர் மூச்சாகும். அந்த தேவைகள் உங்களுடைய விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறாவிட்டால் உங்களுக்கு விரக்தி. உடல் நிலையில் ஒரு கோளாறு ஏற்பட்டாலும் உங்களுடைய விருப்பம் அது குணமாக வேண்டும். ஒரு வியாதி ஏற்பட்டாலும் அது குணமாக வேண்டும். நன்றாக இருக்கும் நிலையிலும் வேறு 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 பலவிதமான எண்ணங்களும் அதன் விருப்பங்களும் ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சாக உங்களுக்குள் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர் மூச்சு உங்களுடைய இருதயங்களில் இறங்குகிறது. உங்களுடைய மூச்சு ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயங்களில் இயங்குகிறது. இருதயத்தை இயக்குகிறது. நுரையீரலுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தமில்லை. நாம் பெருமூச்சு விடும் பொழுது ஒரு பெரிய விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது பெருமூச்சு விடுகிறோம். பெரிய விஷயத்தை இருதயம் கிரகிக்கும் பொழுது பெருமூச்சு ஏற்படுகிறது. இருதயத்தில் ஒரு விரக்தி ஏற்படும் பொழுதும் பெருமூச்சு ஏற்படுகிறது. இனி நாம் எங்கே வாழப் போறோம் என்ற பெருமூச்சு. இருதயம் அழகான ஒரு விஷயத்தை கிரகிக்கும் போது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என்ற பெருமூச்சு. ஆகவே மூச்சு என்பது இருதயத்தின் அடிப்படையில் நிகழ்கிறது. ஒவ்வொரு எண்ணமும் மூச்சை இருதயத்தின் வாயிலாக நிலைப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயங்களை கவனியுங்கள். அந்த இருதயங்களில் வானளாவிய எல்லையில்லா, வானங்களுக்கும் அப்பாற்பட்ட, எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட அனைத்து தேவைகளையும் இன்னும் அதிகமான விருப்பங்களையும் அது அடக்கக்கூடியதாக இருக்கிறது. வானங்களுக்கும் எல்லை இருக்கிறது, ஆனால் இருதயத்திற்கு எல்லை இல்லை. அந்த இருதயத்தை வானத்தை விட, வானங்களை விட அதிகமாக பரப்பளவாக எல்லை இல்லாததாக அமைத்திருக்கிறான் அந்த இறைவன் மகத்தான படைப்பாளன். உங்களுடைய இருதயங்களை வானங்களையும் மிஞ்சக்கூடிய, எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட, இன்னும் அளவிலடங்காத அந்த ஒரு பரப்பை உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விருப்பமும் உங்களுக்கு வானளாவிய விருப்பங்களாக இருக்கின்றன, கணக்கிலடங்காத விருப்பங்களாக இருக்கின்றன. அதற்கு நீங்கள் எல்லையும் அமைக்க முடியாது. இதை பேராசை நீங்கள் என்பீர்கள். இது பேராசை என்பீர்கள். நீங்கள் அவ்வாறல்ல. இதுதான் உண்மையான தேவை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விருப்பங்கள் வானங்களில் அடங்கியிருக்கின்றன, பூமியில் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த விருப்பங்களை பூமியில் நீங்கள் தேடும் பொழுது மனிதர்களுடைய பொருள்களை அபகரிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிடுகிறீர்கள். எனவே அது பேராசை, அசிங்கமாக ஆகிவிடுகிறது. உங்களுடைய தேவைகளும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் வானத்தில் இருக்கின்றன, உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றன, பூமியில் கிடையாது. நீங்கள் பூமியில் வசிப்பவர்கள், உலகத்தில் வாழ்பவர்கள். வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம். வசிப்பது என்பது ஆடு மாடுகளை போன்று இந்த பூமியில் தங்குவதாகும். பூமி என்பது உங்களுடைய வசிப்பதற்கான இடம். வாழ்க்கை என்பது வானங்களையும் பூமியையும் சேர்த்தது உலகமாகும். நீங்கள் உலகத்தில் வாழ்கிறீர்கள், பூமியின் மீது வசிக்கிறீர்கள். இந்த பூமியை உலகம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பூமி உலகம் இரண்டும் ஒரே சொல் போன்று இருக்கிறது. ஆனால் நாம் கூறுகிறோம், நீங்கள் பூமியின் மீது வசிக்கிறீர்கள், உலகத்தினுள் வாழ்கிறீர்கள். வானங்களையும் பூமியையும் சேர்த்தது உலகமாகும். ஆகவே வானங்களும் பூமியும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையாக அமைந்திருக்க, நீங்கள் பூமியில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பூமியை ஒட்டியே, பூமியில் பார்க்கக்கூடியதும் இந்த 5 புலன்களுக்குள் அடங்கக்கூடியதுமான ஒவ்வொரு விஷயத்தையுமே பூமி அடக்கியிருக்கிறது. உங்களுடைய பார்வைகளுக்கும், கேலிப்புலன்களுக்கும், நுகர்தலுக்கும், தொடுதலுக்கும், ருசித்தலுக்கும் ஆகிய இந்த 5 புலன்களுக்கு மட்டுமே பூமியில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய, தேடக்கூடிய வழிகளை அமைக்கிறது. இந்த உணர்வுகளை கொண்டு, புற உணர்வுகளை கொண்டு நீங்கள் பூமியில்
இடம் தேடுகிறீர்கள், பூமியில் வசதிகளை தேடுகிறீர்கள், பூமியில் உங்களுடைய தேவைகளுக்காக நடமாடுகிறீர்கள், மனிதர்களை பின்பற்றுகிறீர்கள். மனிதர்கள் அவ்வளவு பேரும் பூமியின் அடிப்படையை ஒட்டித்தான் வாழ்கிறார்கள். எது பார்க்கிறோமோ அது மட்டும்தான் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எதை கேள்விப்பட்டோமோ அதை மட்டுமே நாம் நம்ப முடியலாம் என்ற அளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டுமே நம்ப வேண்டும். கேள்வி புலனையும் பார்வை புலன்களுக்கும் எது சாத்தியமாகிறதோ அதற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் தான் நம்முடைய வாழ்க்கை என்று ஆக்கிக் கொண்டார்கள். கண்ணுக்கெட்டிய தூரத்திற்கு அப்பால் இருதயங்கள் விசாலமாகிறது. அங்கு பூமியை விட்டு இருதயம் வானலாவ உயர்கிறது. வானத்திலும் உங்களுடைய பாதைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். பூமியை ஒட்டிய அடிப்படையை கொண்டு மட்டுமே வாழ்வது என்பது பெரும் நெருக்கடியை நமக்கு ஆக்கிவிடும். ஏனென்றால் மனிதர்களில் பெரும்பாலோர் பூமியை ஒட்டிய அடிப்படையை கொண்டே வாழ்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ஒரே பாதையில் செல்லும் பொழுது மகத்தான நெருக்கடிகள், மூச்சு விடக்கூட முடியாத நெருக்கடிகள், இடையூறுகள், தடங்கல்கள், பெரும் சங்கடங்கள் உங்களை பெரும் அலைக்கழிப்பில் ஆக்கிவிடுகிறது. ஆகவே மனம் விரும்புவது பூமியில் கிடையாது. மனம் விரும்புவதோ எல்லை இல்லாதது. பூமியோ வானத்தில் ஒரு கடுகு போன்ற அளவுடையதாகும். அந்த பூமியில் நீங்கள் வானலாவிய உங்களுடைய விருப்பங்களை தேர்வீர்களானால் உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு ஏமாற்றத்திற்குள்ளாகும். வானலாக இருக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூமியில் தேர்வீர்களானால் கடுகு போன்ற ஒரு பூமி, வானலாவிய வானத்திற்குள் இருக்கக்கூடிய கடுகு போன்ற இந்த ஒரு பூமியில் நீங்கள் உங்களுடைய வானலாவிய விருப்பங்களுக்காக அலைவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய இருதயங்கள் ஒரு நேரத்தில் நின்று போகும். அந்த இருதயங்களில் உங்களுக்கு நன்மை எதுவுமே விளையாது. எனவே நீங்கள் இப்பொழுது உறுதி கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயங்களை நீங்கள் நம்புவீர்களா அல்லது உங்களுடைய பார்வைகளையும் கேள்வி புலனையும் நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் உங்களுடைய பார்வைகளையும் கேள்வி புலன்களையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் இன்று உங்களுடைய வாழ்க்கை மிருகங்களின் வாழ்க்கைக்கு, கால்நடைகளின் வாழ்க்கைக்கு ஒப்பானதாக ஆகிவிட்டது. ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிடுவதை தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. மிருகங்கள் அடித்து சாப்பிடும், நாம் நயவஞ்சகமாக ஒருவரை ஏமாற்றி ஒருவரை பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நேர்மை என்பது முடியாது. ஏனென்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இந்த பூமியினுடைய கோட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை கோட்பாடாகும். ஆகவே ஒருவரை அடித்து மற்றவர் வாழ்வது உங்களுக்கு இந்த உலகத்தை மட்டும் இந்த பூமியை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக விதிக்கப்பட்டுவிட்டது. எனவே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள் கேட்பதை பார்ப்பதையும் அதை நம்பிக்கை கொள்வதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கால்கள் நடக்கும் தூரம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதற்கு அப்பாலும் போகக்கூடாது. கடல் தாண்டி நான் வணிகம் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன் என்று போக வேண்டாம். அதில் உங்களுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று நீங்கள் பெருமையும் கொள்ள வேண்டாம். நான் கடல் கடந்து இந்த பூமி பூராவும் நான் சுற்றி வந்து உழைத்து பெரும் சம்பாத்தியத்தை நான் ஈட்டுகிறேன். பெரும் சம்பாத்தியத்தில் உங்களுடைய வயிறு நிறையாது, சிறு சம்பாத்தியத்திலும் அது நிறைந்துவிடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த உலகத்தினுடைய பொருட்களை அதிக அளவில் நீங்கள் சேர்க்கும் பொழுது அது உங்களுக்கு பயனற்றதாக ஆகுமே தவிர அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையாது. இதில் நமக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? எவ்வளவு சம்பாதித்தாலும் வயிற்றுடைய அளவு இவ்வளவுதான். இதில் என்ன சந்தேகம்? இந்த வயிற்றுக்காக உலகத்தையே நான் சம்பாதிக்கிறேன் என்று கூறுபவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்களா அல்லது ஏதேனும் அறிவு என்பது அவர்களுக்கு இருக்கிறதா அல்லது எதையும் விளங்கிக் கொள்ளாத ஒரு புதிய படைப்பாக, உபயோகமற்ற ஒரு படைப்பாக, பூமிக்கு பாரமான ஒரு படைப்பாக அவர்கள் ஆகிவிட்டார்களா? ஒரு சிறு அறிவு கூட இல்லாமல் இவ்வளவு அளவுள்ள ஒரு வயிற்றுக்காக உலகத்தையே நான் சம்பாதிப்பேன் என்று அவர்கள் பூமியில் உள்ள பொருள்களை அனைத்தையும் சுரண்ட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியே ஒவ்வொரு மனிதனும் இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி நிலை என்று கருதி கொண்டிருக்கிறான். ஆகவே மனிதன் அழிவை
சம்பாதிக்க வெகுவாக முனைந்து கொண்டிருக்கின்றான். நீங்களும் அந்த பாதையில் போக வேண்டாம். உங்களுடைய பாதை அது அல்ல. உங்களுடைய பாதைகள் வானங்களில் அமைய வேண்டும். மறைவான அந்த பாதைகள், வானங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் மறைவானவை. உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மறைவானவை. வானங்களையும் பூமியையும் அவனை படைத்தான். உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மூளையையும் அவனை படைத்தான். வானங்களுக்கும் இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த பூமிக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது. வானங்களில் இந்த பூமி ஒரு கடுகை போன்றதாகும். அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய மூளையினுடைய வழிகாட்டுதல். ஆனால் இருதயத்தின் வழிகாட்டுதலோ வானங்களில் உங்களுடைய பாதைகளை அமைக்கிறது. நீங்கள் கொள்ள வேண்டிய அந்த பாதை என்ன? நம்பிக்கை கொள்வதாகும். உங்களுடைய இருதயம் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இதில் ஏதேனும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் ஒரு கவலையை போட்டுவிட்டால் அதை நீக்கிக் கொள்பவர்கள் நீங்கள் இல்லை. இரவில் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது. கவலையின் காரணமாக தூங்க முடியவில்லை. கவலையை மறக்க வழி என்ன? பூமியில் கிடையாது. இருதயத்தில் ஒரு வேதனை என்னும் நெருப்பை இறைவன் தீண்டிவிட்டால் அதன் காரணமாக கவலையும் பெருந்துயரமும் உங்களை ஆட்கொண்டு விட்டால் அதை நீக்கிக் கொள்ள பூமியில் வழிகள் இல்லை. மனிதர்களுடைய அறிவில் எத்தகைய விடிவும் இல்லை. இப்பொழுதுதான் நீங்கள் இது நீக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் பூமியில் மனித அறிவை கொண்டு வழி இல்லை என்பதும் தெளிவாகிவிட்டது. ஆனாலும் அந்த கவலையை நீங்கள் நீக்கியே ஆக வேண்டும். பெருந்துயரம் உங்களுடைய இருதயங்களை விட்டும் விலக்கப்பட வேண்டும். இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, அந்த வழி இருக்கிறது என்று நம்புங்கள். நீங்குவதற்குரிய வழி பூமியில் இல்லை என்பதையும் உறுதி கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். அல்லது பூமியில் வழி இல்லை என்பதற்காக அந்த கவலை பொய்யானது என்று உங்களால் வாழ்ந்துட முடியுமா? என் கவலையை நீக்கிக் கொள்வதற்கு இந்த மனிதர்களிடத்தையோ அல்லது என்னிடத்திலோ அறிவு இல்லை. ஆகவே பூமியை ஒட்டி அடிப்படையில் இதற்கான ஒரு வழி கிடையாது என்பதன் அடிப்படையில் கவலை என்பது பொய், நான் அதை நீக்கிவிடுகிறேன் என்று உங்களால் நீக்கிவிட முடியுமா? எந்த அளவுக்கு கவலையை உங்களால் நீக்கிவிட முடியாதோ அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அதையும் நீங்கள் நீக்கிவிடாதீர்கள். அது வெறும் கற்பனை என்றும் பகல் கனவு என்றும் அதை நீங்கள் நீக்கிவிடாதீர்கள். உங்களுக்காகவே வானங்களை, அதனுடைய விஸ்தீர்ணத்தை, அதற்கும் அப்பால் செல்லக்கூடிய அந்த இருதயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். இருதயத்தில் அந்த எண்ணங்கள் இறைவனுடைய மிக பெரும் பாக்கியங்கள். அளவற்ற அருளாளன் என்ற அந்த ஒரு அவனுடைய பண்பு இருதயத்தில் ஏற்படக்கூடிய விருப்பங்களை எதிரொலிப்பதாக இருக்கிறது. அந்த விருப்பங்கள் அவனுடைய தூய்மையை போற்றுகின்றன. அதில் உங்களுடைய இருதயங்கள் மகிழ்வடைகின்றன. அந்த தூய்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருதயங்கள் விசாலமாகின்றன. இருதயங்களில் மனிதர்களின் வழிமுறைக்கு அப்பால் வானங்களின் எல்லைகளை கடக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் உங்களுக்காக இறைவன் தோற்றுவிக்கும் பொழுது, அதை நீங்கள் வாழும் பொழுது, மனக்கண்ணில் வாழும் பொழுதும் கற்பனைகளில் வாழும் பொழுதும் இருதயங்கள் அவ்வளவு தூரத்திற்கு விசாலமானதாகவும் அவ்வளவு தூரத்திற்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் பெரும் சமாதானம் அடையக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த வாழ்க்கையில், இருதயத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில், கண்களில் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில், பிறரை பார்த்து நான் அவரை போன்று வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையைத்தான் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். உங்களுக்காக எந்த ஒன்றும் கிடையாது. கண்களின் அடிப்படையில், வெளிப்புற உறுப்புகளின் அடிப்படையில் நீங்கள் கொள்ளக்கூடிய லட்சியங்கள் வாழ்க்கையின் லட்சியங்களாக கொள்ளக்கூடியது. மிருகங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கிறதா? கிடையாது. மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அபகரிக்கக்கூடிய ஒரு கேடான வாழ்க்கை உங்களுக்கு லட்சியமாக அமைகிறது. இன்னொருவருடைய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்கிறீர்களே, இதில் ஏதாவது கண்ணியம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அசிங்கம் இருக்கிறது. இன்னொருத்தருடைய உடைமைகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் எனக்கும் அதே வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது அசிங்கம். ஆனால் நாமோ அதை லட்சியம் என்று ஆக்கி கொண்டோம்.
எதை அலட்சியப்படுத்த வேண்டுமோ அதை நாம் லட்சியமாக ஆக்கிக் கொண்டோம். மிக பெரும் கேடு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பார்க்க முடியாத, இதுவரையில் உலகத்தில் தோற்றுவிக்கப்படாத உண்மையான இறைவனுடைய வாக்குறுதிகள் உங்களுடைய இருதயங்களில் விருப்பங்களாக போடப்பட்டு அதை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அது வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். பின்னர் உலகத்தினுடைய வழி அறியாதன் காரணமாக அலட்சியப்படுத்துகிறீர்கள். இவ்வாறாக உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனை நீங்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன். இன்னும் அதிகமாக உங்களுக்கு தன்னுடைய விருப்பங்களை உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக படைத்துக் கொண்டிருக்கின்றான். அகிலங்களை உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றான். வானங்களில் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை இருக்கின்றன. வாக்களிக்கப்பட்டவை எது? இறைவன் உங்களுடைய இருதயங்களில் ஏற்படுத்திய விருப்பங்கள். அந்த விருப்பங்கள் சாதாரணமானவை அல்ல. இறைவனை நீங்கள் பூஜிக்கிறீர்கள் என்றால் அது உண்மையானால் இப்பொழுது நீங்கள் பூஜையை ஆரம்பியுங்கள். என்ன பூஜை? என் இறைவன் எனக்கு அளித்த இந்த விருப்பத்தை நான் பயபக்தியுடன் பேணிக்கொண்டேன். ஒரு காலம் மனிதர்களுடைய அறிவு இதற்கு போதாத்தன்மையாக இருப்பதன் காரணமாக நான் மனிதர்களுடைய அறிவை நம்பி இறைவன் எனக்கு அளித்த வாக்குறுதியை விட்டுவிடப் போவதில்லை. மனிதர்களை விட இறைவன் தன்னுடைய வாக்குறுதியில் அதை நிறைவேற்றித்தர போதுமான ஞானம் படைத்தவன் என்ற அந்த அளவுக்காவது நாம் நம்முடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் மறைவானது இருக்கிறது. அந்த மறைவானது தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரமும் மிக வெறுப்புடையதாக இருக்கிறது. அதை நான் விட்டுவிட்டால் வெறுப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைந்துவிடுகிறது. இதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால், நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால் இறைவனை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த நெருக்கத்திற்கு இணையாக வேறு எந்த விருப்பத்தையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் விட்டுவிடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகிறீர்கள். நாளடைவில் இந்த விருப்பங்கள் என்னை விட்டு போய்விடக் கூடாதே என்று நீங்கள் விரும்புவீர்கள். போய்விடுமோ என்று பயப்படுவீர்கள். இது பயபக்தியாகும். கற்பனையில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன் என்று நீங்கள் உங்களுடைய வேஷங்களால் இதுவரையில் மனிதர்கள் காட்டிய வழிகளை கொண்டு வீணான வேஷதாரிகளாக நானும் பக்தியுடையவன் என்று அலைய வேண்டாம். பயம் என்பது இறைவன் மேலுள்ள பயம் அல்ல. இறைவனுடைய பாக்கியங்கள் எங்கு தவறிவிடுமோ என்பதன் அடிப்படையிலான பயமாகும். இவ்வளவு அழகான விருப்பங்களும் மேன்மையான எனக்காக மேன்மைப்படுத்தப்பட்ட இந்த ஒரு தேவைகள் என் இறைவனிடத்திலிருந்து வாக்குறுதிகளாக அல்லது நம்முடைய பாஷையில் அருள் வாக்காக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதே, இந்த அருள் வாக்கு, வேத வாக்குகள், இறைவன் எனக்கு கொடுத்த அந்த விருப்பங்கள் தவறிவிடுமோ என்று பயப்படுவதாகும். இவ்வளவு நன்மைகளும் என்னை விட்டு போய்விடுமோ என்று பயப்படுவதாகும். உங்கள் வீடுகளை நீங்கள் போட்டாமல் வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் போய்விடுமோ என்று பயப்படுகிறீர்கள் அல்லவா? சாதாரண அற்ப பொருள்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பது, அதுவே தவறிவிடுமோ என்று பயப்படுகிறீர்கள் அதை பூட்டாமல் வந்துவிட்டால். இறைவன் கொடுத்த இந்த பாக்கியங்கள் உண்மையை கொண்டுள்ளதாகவும் உங்களுக்காக அவன் நிறைவேற்றப் போகிறான். அவன்தான் உங்களுக்கு நான் இதை உங்களுக்காக கொடுத்து விட்டேன் என்று உங்களை மனக்கண்ணில் வாழவும் வைத்து விட்டான். இனி நீங்கள் அதன் மீது சந்தேகப்படுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், மனக்கண்ணில் நீங்கள் விரும்பியும் விட்டீர்கள். இனி ஏன் மறுக்கிறீர்கள்? உங்களுடைய அறிவு இறைவனுடைய ஞானத்தை விட சிறந்தது என்று நினைத்துக்கொண்டு என்னுடைய அறிவுக்கே இது சாத்தியமில்லையே, இறைவனுக்கு எப்படி சாத்தியம் என்று நினைத்து விட்டீர்கள். அப்படித்தானே? ஆகவே இறைவனுடைய ஞானங்களுக்கு உங்களுடைய அற்பமான அறிவை நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள். இணை வைப்பு என்பது நிராகரிப்புக்கு ஒப்பானதாகும். இறைவனை நான் நிராகரிக்கிறேன் என்ற அந்த ஒரு தன்மைக்கு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டு விட்டதற்கு ஒப்பானதாகும். யார் நஷ்டவாளிகள்? ஆகவே நாம் இறைவனை நிராகரிப்பவர்களாக ஆக வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை இறைவன் உங்களுக்காக பிரத்யேகமாக தோற்றுவித்து உங்களுடைய இருதயத்தில் அமைத்து விட்டான். அது உங்களுடைய வாழ்க்கையாகவும் அமைந்து விட்டது. அதை நீங்கள் உறுதி கொண்டு விட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் விரும்பினீர்கள். பிறகு நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் அல்லது மறந்து விடுகிறீர்கள் இது சாத்தியமில்லை என்று.
ஏனென்றால் உங்களுடைய அறிவுக்கு அது பொருந்தவில்லை. ஆகவே இறைவன் உங்களுக்கு கீழானவன், உங்களுக்கே முடியவில்லை, இறைவனுக்கு எங்கே முடியப் போகிறது என்று அந்த அர்த்தத்தில் நீங்கள் இறைவனையே தவறவிட்டவர்கள். உங்களுடைய விருப்பங்களை எப்பொழுது நீங்கள் தவறவிட்டீர்களோ, இறை வாக்குகளை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை, இறைவனையும் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். உங்களை இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய அறிவை உங்களுக்கு இறைவன்தான் கொடுத்தான். ஒரு சொற்பமான அறிவை இந்த உலகத்தில் உங்களுடைய புறப்புலன்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியதையும் இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அந்த அறிவு போதாது என்பதை நீங்கள் உணர்வதற்காக அந்த அறிவை கொடுத்தானே தவிர, அந்த அறிவை கொண்டு இறைவனை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அதை உபயோகப்படுத்துவீர்கள் என்று அவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே நாம் இறை நிராகரிப்பவர்களாக வாழ வேண்டாம். இனி இதிலிருந்து மீண்டும் மூதாதையர்கள் காட்டிக் கொடுத்த வழிபாதையில் நீங்கள் ஒருபோதும் செல்லாதீர்கள். இவர்களை விட்டும் எப்பொழுது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமோ, நம்முடைய இருதயங்களில் இறைவனை உணர ஆரம்பிக்கின்றோமோ, எவருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு காற்று கூட போக முடியாது. உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய மூச்சுகளில் இருக்கிறது, உங்களுடைய மூச்சுகளில் உங்களுடைய தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளில் இறைவன் இருக்கிறான். இதற்கப்பால் இறைவன் இல்லை. இந்த இறைவன் மறைவானவாக இருக்கின்றான். அவன் மறைவான விருப்பங்களை தன்னுடைய வாக்குறுதிகளாக உங்களுக்கு அளிக்கிறான். மறைவான அந்த வாக்குறுதிகளில் உங்களுக்கான வாழ்க்கை காட்சிகளையும் அமைக்கிறான். அந்த காட்சிகளுடன் கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த வாழ்க்கையின் பலனை அனுபவிக்கிறீர்கள். அனுபவித்த நிலையில் இது நீங்கிவிடக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். நீங்கிவிடக்கூடாதே என்ற அந்த பயம், பக்தி உங்களுடைய விருப்பங்களாக அமைந்துவிடுகிறது. ஆகவே நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருப்பங்களை நீங்கள் தவறவிடாமல் உறுதியாக நம்பிக்கை கொள்வீர்களானால் நீங்கள் பயபக்தியாளர்கள். பயம் என்பது பிறருக்கு வேஷத்தை காட்டுவதற்காக நடுங்கிக் கொண்டு நடிப்பது அல்ல. கேவலம். இறைவனுக்கு முன்பாக அது ஒரு கேவலம். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, வேறானது. என்னுடைய விருப்பங்களும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் எந்த விதத்திலும் மோதாது. உங்களுக்கு தனி பாதை, எனக்கு தனி பாதை. ஆகவே விசாலமான பாதைகளில், உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதைகளில், வான வீதிகளில் நீங்கள் உயருங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை மட்டும்தான். இறைவன் உங்களுடைய தேவைகள் இருக்கின்றான். இறைவன் மறைவானவன், தேவைகள் மறைவானது, நீங்கள் பார்த்தது மறைவானது, மனக்கண்ணில் நீங்கள் பார்த்ததும் மறைவானது, காட்சிகளும் மறைவானது, வாழ்க்கையும் மறைவானது, விருப்பமும் மறைவானது. மறைவானவற்றின் மீதே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயங்களில் அது ஒரு வடுவாக அமைந்துவிடும், நொறுங்கிவிடும். ஆகவே இறைவன் இருதயத்தில் இருக்கிறான், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் விலகிவிட்டேனே ஆனால் அந்த இருதயங்களில் உங்களுடைய உலக வாழ்க்கை முடியும் வரையில் ஒரு வடுவாக அமைத்து விடுவான். அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. ஆகவே உங்களுடைய இருதயங்களின் கேடுகளிலிருந்து விலகிக் கொள்வீர்களானால் எனக்கு இல்லங்களை அமைக்காதீர்கள். உங்களுக்கு நினைவு சின்னங்களை அமைத்துக் கொள்வது போல் எனக்கும் நினைவு சின்னங்களை எழுப்பிவிட வேண்டாம். நான் இறந்துவிடவில்லை. உங்கள் கண்களுக்கு நான் புலப்படுபவன் இல்லை. உங்கள் கண்களால் ஒருபோதும் பார்த்துவிட முடியாது. ஆகவே மனிதர்கள் உங்களை என்னை குறித்து ஏமாற்றிவிட வேண்டாம். நான் உங்களுடைய இருதயங்களில் இருப்பவன். உங்களுடைய விருப்பங்கள் எந்த அளவுக்கு மறைவானதோ அந்த அளவுக்கு நான் மறைவானவன். உங்களுடைய விருப்பங்களில் மறைந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய விருப்பங்களை எப்பொழுது உங்களுடைய தேட்டங்களாக ஆக்கிக் கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் என்னை பூஜிப்பவர்கள். இதில் எவற்றை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுடைய இறைவனை யார் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் நான் என்னுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டேனோ அப்படியே நானும் செல்வேன் என்று நீங்கள் உங்களை அமைத்துக் கொள்வீர்களானால் எனக்கு இறைவனாகிய நீ தேவையில்லை என்பதை பகிரங்கமாக நீங்கள் ஒப்புவிப்பதாகும். ஆகவே இறைவன் நம்மை ஒருவேளை மன்னிக்கலாம். இன்னும் பொறுமையாளன். உங்களுடைய வாழ்நாள் முழுமை அடையும் வரையில் அவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்க தன் மீது அதை கடமையாக்கி கொண்டான். பட் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அமைத்துக் கொள்ள வேண்டாம், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டாம்.
உங்களுக்காக ஒரு நேரம் வரும்பொழுது கடுமையான பிடியாக பிடிப்பான். நீங்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டீர்கள், பின்வாங்கவும் சக்தி பெற மாட்டீர்கள். ஆகவே உங்களுடைய இருதயம் ஸ்தம்பித்துவிடும். நீங்கள் அங்கேயே நிலைகுத்தி நின்று விடுவீர்கள். உங்களுடைய பார்வைகளும் உங்களை விட்டும் கிடக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாக நாம் இன்று இறைவனை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அருள்வாக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக நாம் கொள்வோம். உங்களுடைய இருதயங்களை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை பரிபூர்ணமாக நம்புங்கள். உங்களுடைய மூதாதையர்களும் உலகத்தில் பெரும்பான்மை மக்களும் ஏதாவது ஒரு அமைப்பை பற்றி பிடித்து கொண்டு, ஒரு உருவத்தின் அடிப்படையிலான ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய இறைவன் இருக்கிறான் என்றும் அதுதான் உண்மையான இறைவன் என்றும் ஒவ்வொரு கூட்டத்திலும் தத்தம் இறைவனையே உண்மையான இறைவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தத்தம் வழிமுறைகளையே நிலையான வழிமுறை என்றும் ஆக்கிக் கொண்டார்கள். இது தங்களுடைய இறைவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல. அவர்கள் கற்பனை செய்வது தங்களுக்கே கேடானதாகும். எனவே உங்களுக்கும் எனக்கும் தனித்தனியான இறை வாக்குகள் என்னுடைய விருப்பங்களாக நம்முடைய விருப்பங்களாக இறைவன் அமைக்கிறான் என்றால், இதைவிட ஒரு சிறந்த பாதை, எனக்கு மட்டுமே வானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பாதை, நம்பிக்கை எனும் இந்த பாதை என்னை எதன் மீது நான் விருப்பம் கொண்டேனோ அதன் அளவில் கொண்டு போய் சேர்க்காது, அதை என்னளவில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்காக இந்த பூமி விசாலமாக்கப்படும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த பூமியின் பரப்பு வானளாவ அது பரப்பப்படும், விசாலமாக்கப்படும். உங்களுக்கு நெருக்கடியை அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமி இருக்காது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்பொழுது நான் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறேன் என்றால், எனக்கு ஒரு தீமை, ஒரு வேதனை என்னை வந்து அடைகிறது என்றால், எப்பொழுது நான் இறைவனை மறந்துவிட்டவர்களில் ஆகி அதிலேயே நிலைத்து நிற்கும் நிலையில் நாளைக்கு இறைவனே இல்லை என்று ஆகிடக்கூடிய அந்த அமைப்புக்கு இருதயங்கள் சென்று நின்றுவிடும் என்று இறைவன் அஞ்சுகிறானோ, அப்பொழுது ஒரு சோதனையையும் தடையையும் ஏற்படுத்துகிறான். இதற்கு மேல் நீங்கள் செல்ல முடியாது. அந்த தடை ஏற்படும் பொழுது நீங்கள் அறிவிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய முயன்ற பாதைகள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். இந்த ஒரு சோதனை வேதனை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், இதிலிருந்து நீங்கள் அப்பால் சென்று விடுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்த தடைகளுக்கு அப்பால் நீங்கள் சென்று விடுங்கள். உங்களுடைய முயற்சிகளை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் உங்களால் முடியாது. அந்த தடைகளுக்காக ஒரு நோய் அல்லது தீர்க்க முடியாத நோய் என்று மனிதர்கள் கூறிவிட்டார்கள். இதற்கு முன்பாக நீங்கள் மருத்துவம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் உயிர் காக்கக்கூடிய டாக்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே. எனக்கு இணையானவர்கள் என்று டாக்டர்களை கடவுள்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டிருந்தீர்களே, அந்த கடவுளின் பால் செல்லுங்கள். உங்களால் அவர்களை இனி கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த நிலையை நீங்கள் உணரும் வரையில் செல்லுங்கள். பின்னர் என் பக்கம் திரும்புங்கள். ஆகவே நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். உங்களுடைய காலமெல்லாம் தடைகள் தடைகள் தடைகள், பெருந்தடைகள், சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? நீங்கள் இறைவனை மறந்துவிட்டீர்கள். இனியும் நீங்கள் இதில் கடப்பீர்களானால் நிச்சயமாக பெரும் வேதனைக்கு உள்ளாகிவிடுவீர்கள். ஆகவே இறைவன் உங்கள் மீது பேரன்பு கொண்டு உங்களுடைய பாதைகளில் தடைகளையும் உங்களுடைய உறுப்புகளில் கோளாறுகளையும் ஏற்படுத்தி உங்களை உங்களுடைய இடத்திலேயே நிலைப்படுத்திவிடுகிறான். இதற்கு மேல் செல்ல வேண்டாம், அமைதியாக இருங்கள். இப்பொழுது நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு பிறகு என் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் போனது போதும், நீங்கள் நடந்தது போதும், உழைத்தது போதும், உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பியது போதும். எனவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து மீட்கிறான், விடுதலை கொடுக்கிறான், ஒரு விடிவை ஏற்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் உங்களுடைய சகஜ நிலைக்கு திரும்புகிறீர்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் இந்த டாக்டரை மாற்றி அந்த டாக்டர்கிட்ட போன அவர் மருந்து கொடுத்தா சரியா போச்சுன்னு தான் சொல்லுவீங்களே தவிர, இறைவன் என்னை குணப்படுத்தினான் என்று ஒருபோதும் நீங்கள் கூற மாட்டீர்கள். இன்னும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன். ஆகவே அடுத்த ஒரு சோதனைக்காக காத்திருங்கள். அதற்குள்ளாக நீங்கள் மீண்டுவிட்டால்
வரக்கூடிய சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு முழங்கால் வலி ஏற்படுகிறது. அந்த முழங்கால் வலி குணமாகவில்லை. டாக்டரிடம் செல்கிறீர்கள், அப்பொழுதும் குணமாகவில்லை. இருதயத்தில் உள்ளூர நீங்கள் இறைவனையும் நினைக்கிறீர்கள். ஆகவே உங்களால் தாங்க முடியாது என்ற அளவுக்கு வரும்பொழுது இறைவன் குணப்படுத்துகிறான். நீங்களோ இந்த புது மாத்திரை குணப்படுத்தியது, பெரிய டாக்டரிடம் சென்றேன் அதனால் குணப்படுத்தியது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அங்கு உங்களுடைய அடுத்த வலி இன்னும் சில காலத்திற்கு பிறகு ஆரம்பமாக இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த டோஸ் பத்தாது, ஆகையினால் இன்னும் கொஞ்சம் அதிகமான வலி. முதல் முறையாக என்னிடம் திரும்பினீர்கள், அது குணமாகிய பிறகு இல்லை, புது மருந்து, அதனால் குணமாகிவிட்டது. அடுத்த முறை இதைவிட அதிகமான வலியுடன், ஏனென்றால் அந்த டோஸ் பத்தலை, இன்னும் அதிகமான வலியுடன் சில காலங்கள் கழித்து மீண்டும் உங்களுக்கு அந்த வேதனை வருகிறது. இப்பொழுதும் நீங்கள் இறுதியாக உங்கள் தாங்க முடியாத நிலையில் பல சமயங்களில் நீங்கள் இறைவனை நீங்கள் வேண்டியிருப்பீர்கள். இறைவனே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் கோயில்களே இருந்திருக்க மாட்டீங்க, சர்ச்சிலே இருந்திருக்க மாட்டீங்க, மசூதியில் இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய வேதனை தாங்காமல் தன்னாலேயே வாயும் வணங்கும். என் இறைவனே இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யுது, கடவுளே இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தைக்கு இறைவன் செவி சாய்க்கிறான். இருந்த இருப்பிலேயே, அது உங்களுடைய டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் பெரும் வலியால் கடவுளே என்று எழுந்திருக்கிறீர்களே, இறைவனை எங்கு கூப்பிட்டீர்கள்? இப்பொழுது உங்களுடைய டாய்லெட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்கும் பொழுது பொடி ஒன்று பிடிச்சிச்சின்னு சொன்னால் முழங்கால் வலி, கடவுளேன்னு கூப்பிடுவீங்களா? அல்லது குளிச்சுட்டு சீவி சிங்காரிச்சிட்டு கோயில்களுக்கு போய் கடவுளேன்னு கூப்பிடுவீங்களா? எங்கே கூப்பிட்றீங்க? அது நீங்கள் உணர்ந்து கூப்பிட்டீங்களா, உணராமல் கூப்பிட்டீங்களா? கூப்பிட வச்சது யார்? உங்களுடைய அறிவின்படி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னால், ஐயோ இங்கே கூப்பிடக்கூடாது, இது அசுத்தமான இடம், நம்ம குளிச்சு முடிச்சுட்டு அப்புறமா போய் கூப்பிடுவோம். ஆனால் இறைவன் அந்த நிலையில் கூப்பிட சொல்கிறான், கூப்பிடுங்க. உங்களையும் அறியாமல் கடவுளே என்று எழுந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு வார்த்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இது நாம் உணர வேண்டிய நேரமாக இருக்கிறது. இறைவன் எங்கும் இருக்கிறான். அதாவது என்னுடைய தேவைகள் எப்பொழுது ஏற்படுகிறதோ அங்கு இருக்கிறான் என்பதாகும். உங்களுடைய தேவைகளோ இல்லாத ஒரு நேரம் கிடையாது. ஆகவே இன்று முதலாக மனிதர்கள் காட்டிய வழிமுறையில் நான் செல்ல மாட்டேன். என் இறைவன் எனக்கு அறிவித்ததில் எதுவோ அதில் நான் உறுதியாக நிற்பேன். ஆகவே நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு தகுதி படைத்தவன் இறைவன் ஒருவன் தான். என்னுடைய குடும்ப உறவினர்கள் கிடையாது. அவர்கள் எனக்கு உதவ மாட்டார்கள், எனக்கு இறைவன் உதவுவான். மனிதர்களுடைய அறிவு கூறுகிறது, உங்களுடைய கவலையை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது பாதியாகிவிடும். அப்படியா? உண்மையா? அது என் கவலையை நான் ஒன்றத்தில் சொன்னால் பாதியாயிரும். யார் சொன்னது? மனிதனுடைய அலங்காரமான வார்த்தைகளை நம்பாதீர்கள். அதாவது என்னுடைய துன்பத்திலிருந்து பாதியை அவர் வாங்கிக் கொள்வார். அப்படியா? நம்ப முடிகிறதா உங்களால்? எப்படி நாம் இதை ஒரு பழமொழியாக மாற்றிக்கொண்டு அதை சந்தர்ப்பங்களில் பேசிக்கொண்டும் திரிகிறோமே. உண்மை என்ற தத்துவம் நமக்கு கிடைத்துவிட்டது போன்று இது எவ்வளவு பெரிய கேவலம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு கழுத்து வலிக்குதுன்னு சொன்னால் அந்த கழுத்து வலியில் எனக்கு கவலை இருக்குது. என் கவலையை சொல்லும் பொழுது அது பாதியாயிருது. அதாவது கழுத்தொலி பாதியாயிருது. அப்படியா? அவ்வாறு இல்லை. மனிதர்கள் நிச்சயமாக அலங்காரமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். தாங்கள் அனுபவிக்காத ஒரு தீமையை உண்மையாக்கி பேசுபவர்கள். அவர்களுடைய அலங்காரங்களிலும் வீணான பேச்சுக்களிலும் நீங்கள் உங்களுடைய மனத்தை ஈடுபடுத்திவிட வேண்டாம். பெரும்பாலும் மனிதர்களை நீங்கள் மனிதர்களாக மதித்து பழகுங்கள். பெரும்பாலும் மனிதர்கள் இறைவனை நினைவு கூறும் வரையில்தான் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். அதாவது நான் எனக்கு போதுமானவன் என்ற அந்த நிலையை அடையும் பொழுதுதான் மனிதர்களுக்கு உதவுவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் தர்மம் பண்றேன்னு சொன்னா எனக்கு நான் நிறைவானவனாக இருந்தால் தவிர, எனக்கு நானே நிறைவானவனாக இருந்தால் தவிர நான் யாருக்கும் தர்மம் செய்ய மாட்டேன். ஆகவே நான் நிறைவு கொள்வது எனக்கு முக்கியமாக இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு தேவையின் மீதும் நான் நிறைவு பெற்றவனாக இருந்தால் தவிர நான் பிறருக்கு உதவி செய்ய முடியாது.
ஆகவே நான் நன்மையாளன் எப்பொழுது என்றால், நிறைவானவன் என்ற அந்த அடிப்படையை நான் அடையும் பொழுதுதான். உங்களுடைய மனம் எப்பொழுது நிறைவடையும்? எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவடையாது. எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும், ஒரு வீடா எனக்கு 10 வீடு வேணும், ஒரு அரண்மனை இல்லை அதை போன்று நிறைய வேணும், தோட்டம் இன்னும் நிறைய வேண்டும், உலகமே எனக்கு வேண்டும், இன்னும் அதை போன்றதும் வேண்டும். ஆகவே மனிதனுடைய நிறைவு என்பது அவன் மனதில் கொள்ளக்கூடிய நிறைவை தவிர பொருள்களின் அடிப்படையில் அவன் நிறைவானவனாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களை சுற்றிலும் இறை உணர்வுகளில் நம்பிக்கை கொண்டதில் நிறைவானவனாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நீங்கள் அடைய வேண்டுமே தவிர, பொருள்களின் அடிப்படையில் யார் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய மேன்மையையும் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனிதர்கள் அல்ல. பிறருக்கு காண்பிப்பதற்காக சில தர்மங்களை செய்வார்கள். ஒரு வேட்டி செயலை கூட பிறருக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் செய்வார்கள். ஒரு விழா எடுப்பார்கள். அந்த விழாவுக்கு அவர்கள் செலவழிப்பதை விட வேட்டி சேலை இலவசமாக கொடுப்பதற்கு செலவழிப்பது மிகவும் குறைவாகும். நாம் உணர வேண்டியது என்னவென்றால், மனிதர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள், அவர்களுக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. தன் பெருமைக்காக அவர்கள் செலவழிப்பார்களே தவிர இறை நன்மைக்காக, இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் ஒருபோதும் செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் இறைவனோ உங்களுக்காக காத்திருக்கிறான். உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக இறைவனை ஏற்படுத்தினான். அது அவனுடைய வாக்குறுதி. நாம் அதை அவனுடைய அருள் வாக்காக எடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் கூறும் பொழுது அவன் உங்களை பற்றி திருப்தி அடைகிறான். ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பங்கள் இருக்கும் வரையில் நீங்கள் இறைவனை பூஜித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். அந்த விருப்பம் இருக்கும் வரையில் அது தவறிவிடாது நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகும். அந்த விருப்பங்கள் எப்பொழுது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறதோ நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நெருங்கி வர வேண்டியது உங்களை விட்டும் தூர விலகி கொண்டிருக்கிறது. அது காணாமல் போவதற்கு முன்பாக உங்களுடைய இறைவனிடம் நீங்கள், என் இறைவனே என் நம்பிக்கையை அதிகப்படுத்து என்று அவனிடம் கேளுங்கள். இறை பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், என் இறைவனே நீ கொடுத்த அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கையும் கொண்டேன், என் நம்பிக்கையை நீ எனக்காக அதிகரிப்பாயாக என் இறைவனே என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும். பிரார்த்தனை என்பது உங்களுடைய விருப்பமாக அமைய வேண்டும். பின்னர் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் உங்களுக்காக ஒரு காலத்தவணை இருக்கிறது. ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. மனதில் இறைவன் ஒரு விதையை விதைத்து விட்டான். அந்த விதை எப்படி உருவாகும் என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். கருவறையில் ஒரு கருவை அவன் ஏற்படுத்தி விட்டான். ஆகவே நீங்கள் கர்ப்பம் கொண்டு விட்டீர்கள். விதைத்து விட்டு அந்த நிமிடம் நீங்கள் கர்ப்பம் கொண்டு விட்டீர்கள். இனி 10 மாதங்களில் உங்களுக்கு இவ்வாறு நிகழும். இந்த மாதிரி ஒரு குழந்தை, இப்பொழுதே நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நெருங்க நெருங்க அந்த ஆசை அதிகமாகிறது. இன்னும் 1 மாதத்தில், இன்னும் 10 நாளில், இன்னும் 4 நாட்களில், இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கப் போகிறது என்று அந்த அளவுக்கு ஆசை அதிகமாகிறது. உங்களுடைய விருப்பங்கள் இறைவன் உங்களுடைய இருதயம் என்ற கருவறையில் அவன் விதைத்துவிட்ட வித்துக்களாகும். அது வளரக்கூடிய காலம் உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கர்ப்பத்தவணை இருக்கிறது, கர்ப்ப காலம் இருக்கிறது, காலத்தவணை இருக்கிறது. அதன் அளவில் அது முழு வளர்ச்சி பெற்று உங்கள் முன்பாக வரும். அது வளர்ச்சி பெறும் சமயமெல்லாம் உங்களுக்கு அதன் மீது உள்ள ஆசை அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஆகவே உங்களை நெருங்கி வர வேண்டிய அந்த மறைவான இறைவனுடைய அருட்கொடை உங்களுடைய வெளிப்புறன்களுக்கு தெரியக்கூடிய வகையில் வர இருக்கிறது. ஆகவே அந்த ஆசை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆசை தேயுமானால் நீங்கள் கர்ப்பத்தை கலைத்து விட்டீர்கள். உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அதிகமானால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது இறை பாக்கியமாகும். ஆகவே நீங்கள் பயபக்தியாளர்களாக இருங்கள். உங்களுடைய விருப்பங்களின் மீது நீங்கள் கொண்டு விட்ட ஆசை உங்களை விட்டும் தவறிவிடக்கூடாது என்பதன் மீது நீங்கள் பயபக்தியாளர்களாக இருங்கள். ஒவ்வொரு விருப்பமும் உங்களை விட்டு மறையும் பொழுது எங்கே தவறிவிட்டதோ என்று நீங்கள் பயப்படுங்கள். என் இறைவனே, உன் பாக்கியங்கள் என்னை விட்டும் நீங்கிவிடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள்.
நிச்சயமாக நீ பேரருளாளன், அளவற்ற அருளாளன். என் இருதயத்தை நீ அமைத்தவன், வானங்களையும் நீயே படைத்தாய், இருதயத்தில் உள்ளதை நீ நன்கறிவாய். ஆகவே நான் உன் பொறுப்பில் மீளுகிறேன், என்னை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய அறிவின் பக்கம் என்னை நீ சாய்த்து விடாதே, நான் சாய்ந்து விடுவதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். என் இறைவனே, உன்னுடைய விருப்பங்களை நான் தவற விடுபவன் இல்லை. அதை தவற விடுவதற்கு எனக்கு எந்த ஆதாரத்தையும் ஏற்படுத்தி விடாதே. மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நீயே அரசன், படைப்பாளன், அந்த படைப்பினுடைய தேவைகளை முழுமையமாக அறிந்தவன். உன் பக்கமே மீளுகிறேன். என் இறைவனே, மனிதர்களின் பக்கம் நீ என்னை சாய்ந்து விடாமல், நான் சாய்ந்து விடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்கள் என்னை சாய்த்து விடாமலும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக மனிதர்களுடைய அறிவு என்னை அவர்களுடைய பாதையில் எடுத்துச் செல்வதாக இருக்கிறது. நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடும் வரையில் அவர்கள் என்னை விடுவதாக இல்லை. பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். ஆகவே இறைவன் கூறுகிறான், ஏன் அவர்களிடம் கூறுகிறீர்கள்? உங்களுக்காக நான் கொடுத்த இந்த ஒரு பாக்கியத்தை ஏன் அவர்களிடம் கூறுகிறீர்கள்? சாதாரணமாக 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு கழிச்சுன்னா யார்கிட்டையும் காட்டாம பத்திரமா அமைக்க வைக்கிற நீங்க, கருது திங்கிற பேப்பர் 1 கோடி ரூபாய், அதையே நீங்க பத்திரப்படுத்தி அமைக்க வைக்கிற நீங்க இவ்வளவு பெரிய பாக்கியங்களை வெளியில சொல்லலாமா? பெருமையின் காரணமாகத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த பெருமையை எப்பொழுது நீங்கள் அளிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த பெருமையை எப்பொழுது நீங்கள் உங்களை விட்டு நீக்கிக் கொள்கிறீர்களோ, என்னுடைய சுகமும், என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய நிம்மதியும், என் வாழ்க்கையின் அமைதியும், எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தொடர்பும் என்னுடைய வாழ்க்கைக்குரியது, என் மனமார்ந்த வாழ்க்கைக்குரியது, பிறருக்கு காட்டக்கூடிய வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மிக பெரும் பாக்கியங்கள் நம்மை அடையும். நாம் மனிதர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக வாழ மாட்டோம் என்பது மட்டும் உண்மையாக இருக்குமானால் அகிலங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும். இது இறைவன் மீது ஆணையாக, அவன் படைப்புகளின் மீது சத்தியமாக, மனிதன் என்ற உயர்ந்த படைப்பு, இவற்றின் மீது ஆட்சி அதிகாரம் படைக்கக்கூடிய ஒரு படைப்பு என்பதை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இருதயத்திற்கும் வானங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தொடுணர்வுக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? என் அறிவை நான் நிராகரிக்கிறேன், என் ஞானத்தை, நாளைக்காக நான் வாழக்கூடிய அந்த ஞானத்தை நான் இறைவனுக்காக ஏற்கிறேன். நீங்கள் நாளைக்காக வாழ்கிறீர்கள் என்பது உண்மை. இன்னைக்கு நான் சிந்திக்கிறது, யோசிக்கிறதெல்லாம் நாளைய வாழ்க்கைக்கு என்ன செய்யறதுங்கிறது தான். நாளைய வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாளைய வாழ்க்கை எப்படி விடியும் என்பது எனக்கு தெரியாது, நம் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாளைய வாழ்க்கை என்ற நீங்கள் ஏற்படுத்திய அந்த எல்லை உங்களுக்கு எது என்று தெரியாது. அவ்வாறு இருக்க நீங்கள் எதன் பால் முற்படுவீர்கள்? உங்களுடைய முயற்சி எதன் அளவில் இருக்க வேண்டும்? எப்படி உங்களுடைய முயற்சி தரிகட்டு போகும்? உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும், நீங்கள் விரும்பியது அனைத்தும் நேற்றைய போலேயே நாளைக்கு முடியும். நேற்று சுனாமி இல்லை, நாளைக்கு சுனாமி இருக்கிறது. அது வருமா வராது என்பது உங்களுக்கு தெரியாது. சுனாமி என்பது ஒன்றுதான், ஒரு தருணத்துடைய அந்த நேரத்துடைய விளைவுதான், இறைவன் அனுமதித்ததுதான். அடுத்த சுனாமி கிடையாது, அதைவிட பயங்கரமானது, நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே நான் சுனாமி வார்னிங் சிஸ்டம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்னும் கேடு இருக்கிறது. ஒன்றை போல் ஒன்று படைப்பில் கிடையாது. நீங்கள் அறியாத விதத்தில் அவன் படைப்பவன். படைப்பாளன் காப்பி அடிப்பவன் இல்லை, புதிதாக படைப்பவன். தன்னுடைய படைப்பையே பார்த்து காப்பி அடிப்பவன் படைப்பாளனாக இருக்க முடியாது. புதிதாக படைப்பவன் மட்டும் தான் படைப்பாளன். ஒரு சுனாமி முடிந்துவிட்டது, அடுத்தது வேறு பெயர் வையுங்கள். இதற்கு முன்பு சுனாமி கிடையாது, ஜப்பானில் ஏற்பட்டது கிடையாது, அது வேறு, இது வேறு. ஆகவே சுனாமி என்று கூறாதீர்கள். இறைவன் கடலுக்கு அனுமதித்தான், அவ்வளவுதான். இறைவனுடைய அனுமதியை கொண்டல்லாமல் பூமியில் அல்லது வானங்களில் எந்த நிகழ்வும் நிகழ்வதில்லை.
ஆகவே இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான் இந்த கடல் என்னும் பூதாகாரம் அடங்கி கிடக்கிறது. மனிதர்களை நீ மிஞ்ச முடியாது. மனிதர்களுக்காக நீ இருக்கிறாய், நீ அவர்கள் மீது ஆட்சி புரிபவர் அல்ல. ஆகவே நம்முடைய கண்களுக்கு தெரிந்த மிக பிரம்மாண்டமான படைப்பு, மலைகளை விட பிரம்மாண்டமான படைப்பு கடல் ஆகும். அந்த கடல் உங்களுக்காக எந்த ஒரு தீமையையும் தன்னிச்சையாக செய்ய முடியாது. இந்த கடல் கடவுள் என்றால் அது கோபம் கொண்டு விட்டது. ஆகவே பேரலைகள் அங்கிருந்து உருவாகிவிட்டன. இப்பொழுது கடல் என்ற இந்த கடவுளை நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஐதீகத்தின்படி நீங்கள் அதற்கு பூஜை செய்ய வேண்டும். ஏன் விட்டுட்டு ஓடுனீங்க? சுனாமி ஏற்படும் போது எந்த பக்கம் போயிருக்கும், நீங்க எந்த பக்கம் ஓடுனீங்க? இந்த கடல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றுதானே ஓடினீர்கள். திரும்பியும் பார்க்காமல் ஓடினீர்களே. இந்த மனிதனை, 2 கால் மனிதனை இந்த பூதாகாரமான கடல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தப்பித்தவன் தான். இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய பலவீனமான இந்த கடலா உங்களுக்கு கடவுள்? உங்களை அது ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதற்கு கட்டுப்பட்டது இந்த கடவுள். உங்களுக்காக இறைவன் இருக்கிறான், அந்த கடலுக்காக இல்லை. உங்களுக்காக அகிலங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறான். அவன் அனுமதி இருக்குமானால் ஒரு க்ஷணத்தில் உங்களுடைய காரியம் முடிந்து போகும். உங்களுடைய காரியம் எப்பொழுது முடிந்ததோ அப்பொழுது இந்த அகிலங்களுக்கு வேலை இல்லை, அது நிலைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே இந்த அகிலங்களை அவன் உங்களுக்காக அமைத்தான். நாம் கடவுள்கள் என்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவை அனைத்தும் படைப்புகளாகும், படைக்கப்பட்டவையாகும், படைப்பாளனுக்கு கட்டுப்பட்டவையாகும், படைப்பாளனுடைய அடிமைகளாகும். இந்த அடிமைகளை நீங்கள் கடவுள்கள் எடுத்துக்கொண்டால் இனி நமக்கு ஏது விடிவு? நம்முடைய வாழ்க்கையில் ஏது நமக்கு மன நிம்மதியும் அமைதியும்? பெருவாழ்க்கை என்பது நமக்கு இல்லை, உவகை மிகுந்த வாழ்க்கை என்பது நமக்கு இல்லை. கேடுகளும் இன்னும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நாளைய வாழ்க்கையை நாம் அறிய மாட்டோம். நாளைய ஒரு கடல் கொந்தளிப்பு நீங்கள் அறியாத ஒன்றாகும். ஆகவே அதற்கு முன்பாக நான் அறிந்து கொள்வேன் என்று நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படாமலோ பயமில்லாமலோ இருந்துட வேண்டாம். இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் படைப்பாளன் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு படைப்பை உங்களுக்கு காண்பித்த பிறகு இறைவன் இருக்கிறான் என்று அச்சம் கொண்ட பிறகு இப்பொழுது அது அச்சம் கொள்வதற்கு தகுதியானதல்ல என்று உங்களுடைய மனம் இப்பொழுது ஆகிவிட்டது. சுனாமி வந்தால் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது வெள்ளமும் ஏற்பட்டது, பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்திலிருந்தும் நீங்கள் தப்பிப்பவர்கள் இல்லை. இறைவன் நாடியிருந்தால் கடலையும் கொந்தளிக்க செய்து வெள்ளத்தையும் பூமியில் அளவின்படி அதிகமாக்கி எப்பொழுதோ இந்த பூமியை இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடல் அலைகள் பூமிக்கு வராதபடி நீங்கள் தடுப்புச்சுவர் எழுப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் தடுப்புச்சுவர் எழுப்பிய பிறகு வெள்ளத்தை கொண்டு வந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? அது எங்கு வடிய வேண்டும்? ஆகவே உங்களுடைய அறிவு எவ்வளவு மட்டமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிவின் காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் இழிவானவர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிவின் எல்லை அழிவின் எல்லை வரையிலாகும். உங்களுடைய அழிவின் எல்லைக்கு கொண்டு சென்றுவிடும். மனிதர்களுடைய அறிவை ஒருபோதும் நம்பாதீர்கள். மனிதர்களுடைய அறிவையெல்லாம் எஞ்சிய ஞானங்கள், மறைவான அந்த ஞானங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இறைவன் எங்கிருக்கிறான்? உங்களுடைய தேவைகளில். உங்களுடைய தேவைகளில் எப்பொழுது நீங்கள் விருப்பங்களாக ஆக்கிக் கொண்டீர்களோ அந்த விருப்பங்களில் இன்னும் இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான். ஆகவே நீங்கள் உங்களுக்காக இறைவன் கொடுத்த தேவைகளை நீங்கள் உங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்ளுங்கள். அதன் மீது விருப்பம் கொள்ளுங்கள். உங்களுடைய இறை நம்பிக்கையும் இன்னும் உங்களுடைய இறை பிரார்த்தனையும் முடிந்துவிட்டது. நீங்கள் உங்களுடைய தேவைகளின் மீது விருப்பம் கொள்ளும் பொழுது பயபக்தியும் அங்கு நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பயபக்தி என்ன என்பது நமக்கு இப்பொழுது விளங்கி இருக்க வேண்டும். எங்கே என்னுடைய பாக்கியங்கள் தவறிடுமோ என்ற பயத்தின் காரணமாக நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டு விருப்பங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். இது பயபக்தியும், இது இறை வணக்கமும், இறைவனை நீங்கள் பூஜிப்பதும், இறைவனுக்காக நீங்கள் வாழ்வதும்
உங்களுக்காக இறைவன் தன்னுடைய பாக்கியங்களை கொடுப்பதும் இவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுவரையில் இன்று நீங்கள் உங்களுக்காக சாபக்கேடாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக ஒரு தொழிலையோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையையோ ஏற்படுத்திக் கொண்டீர்களே, அதை வெறுத்த நிலையில் நீங்கள் அதை பின்பற்றி வாருங்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கேடாக அமைத்துக் கொண்டேனே என்று நீங்கள் பச்சாதாபப்படும் நிலையில் அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு வாருங்கள். அதை விட்டுவிடச் சொல்லவில்லை. உங்களுக்கு இறைவனுடைய பாக்கியங்கள் நெருங்கி வர வேண்டியது நெருங்கிவிட்டது. அந்த விருப்பங்களை விட்டுவிட வேண்டாம். எதை நீங்கள் இதுவரையில் விருப்பமாக அமைத்துக் கொண்டீர்களோ அதை வெறுத்த நிலையில் நீங்கள் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாருங்கள். ஆகவே இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் எவ்வளவு கோடி கோடியாக கொட்டி சம்பாதித்தாலும் சரி, அது வெறுக்கக்கூடிய அற்பமான ஒரு வாழ்க்கையாகும். மகா அற்பமான வாழ்க்கை உங்களுடைய பணத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வது. உங்களுடைய வயிறு இவ்வளவுதான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வயிறு கூட இயங்கவில்லை என்றால் கோடி கோடியாக கொட்டி வைத்த அந்த பணம் அவ்வளவும், தேவைகள் அவ்வளவும் உங்களுக்கு குப்பை குளங்களாக தெரியும். அவ்வளவையும் கொடுத்து விடுகிறேன், இந்த வயிற்று பசியை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் என்ற ஒரு நிலை வரும். அவ்வளவையும் கொடுத்து விடுகிறேன், இந்த வயிற்று பசிக்கு நான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஏற்றுக்கொண்டால் போதுமே என்ற அந்த ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இதை நாம் அறியாதவர்களா? பணத்தை கொடுத்து பசியை வாங்கிவிட முடியுமா? பணத்தை கொடுத்து ஜீரணத்தை முறைப்படுத்திக் கொள்ள முடியுமா? எந்த ஒன்றையும் முடியாது. இந்த பணத்தை எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஆதாரமாக ஆக்கிக் கொண்டீர்கள்? அதை கண்ணிலும் ஒற்றிக்கொள்கிறீர்களே, காலில் போட்டு மிதிப்பதை தவிர்த்து. மகா கேவலமான நம்முடைய இந்த வழிமுறைகளிலிருந்து மனிதர்கள் கற்றுக் கொடுத்த இந்த மகா பாதகமான இந்த வழிமுறைகளிலிருந்தும் நாம் மீள வேண்டும். பெரும்பாலும் மனிதர்கள் நம்மை வழிகேட்டில் ஆக்கிவிட்டார்கள் என்பதை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். அந்த பணம் காலில் விழுந்துவிட்டால் அது காலில் மிதிப்படுவதற்காக உள்ள பணம் தான், கண்ணில் ஒட்டிக் கொள்வதற்கான பணம் கிடையாது. அது கழுதை தீம்பதற்குரிய கழுதைட்ட கொடுத்தா சாப்பிட்றது ஒரு செகண்ட். அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை சிந்தித்து உணருங்கள். ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதாரணங்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், வாழ்நாள் முழுமைக்கும் அடுக்கிக் கொண்டு போகலாம். இந்த பணம் இவ்வளவு கேவலமானதுதான் என்பதை நீங்கள் அறியும் வரையில் நீங்கள் சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒரு சில உதாரணங்கள் கூறும் பொழுது அவ்வளவுக்கும் அது பொருந்தும், சந்தேகம் இல்லாமல். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பணத்தை கீழே கொண்டு போக வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக, எந்த அளவுக்கு அந்த பணத்தை நீங்கள் தவறாக இன்று வரை உபயோகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இனி உண்மையாளர்களாக இருக்கிறீர்களானால் அதற்கு என்ன மதிப்பு அளிக்க வேண்டுமோ அந்த மதிப்பை அதற்கு அளியுங்கள். இப்பொழுது உங்களுடைய பெருமை நீங்கிவிடும். அந்த பணத்தை கொண்டுதான் உங்களுடைய பெருமை எல்லாம். செருப்புக்கு சமமான, உங்களுடைய காலணிக்கு சமமான, உங்களுடைய காலுக்கு சமமான அந்த பணம் தானே உங்களுடைய பெருமை. தலைக்கணத்திற்கு மிக பெரும் கேடான, மனிதர்களை வெறுக்கக்கூடிய, உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு இருக்குமானால் அது பெருமை என்ற குணம் மட்டும்தான். யாராக இருந்தாலும் பெருமை பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குழந்தைகளுக்கே அது வெறுப்பாக இருக்கும். அவர்களை சார்ந்தவர்களுக்கே ஏற்புடையவர்களாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் காட்டுவதெல்லாம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடம் மட்டும்தான். பணம் என்ற அந்த தகுதியை நீங்கள் காட்டுவதெல்லாம் உங்களுடைய உறவினர்களிடத்தே தான். ஆகவே உங்களுடைய பகைவர்கள் உங்களுடைய உறவினர்களிடத்தே தான் இருக்கிறார்களே தவிர, நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட பகைவர்களே தவிர வெளியில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் நல்லபடியாக இருப்பது உங்களுடைய உறவினர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் நீங்கள் பெருமை கொண்டவர்கள். பெருமை என்ற அந்த குணத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பிடிப்பதில்லை என்று உங்களுக்கு ஒரு தீமை ஏற்படும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு காயம் வாழ்க்கையில் ஏற்பட்டால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இதற்கு காரணமும் நீங்கள் தான். உங்களுடைய பெருமையின் காரணமாக எவரும் உங்களை மதிக்க மாட்டார்கள், எவரும் உங்களை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இது இயற்கையின் நியதி. பெருமை கொண்டவர்கள் அழிவார்கள். அந்த பெருமை என்பது உங்களுடைய பணம் என்ற அந்த ஒன்றில் தான் இருக்கிறது. அந்த பணம் என்பது உங்களுடைய செருப்பாகும். அதைவிட கேவலமானதாகும். செருப்பாவது உங்களுக்கு காலுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த பணம் உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இறைவன் ஒரு கெடுதியை கொண்டு நாடிவிட்டால் அவ்வளவையும் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்ற ஒரு நிலை ஏற்படும். சுனாமி ஏற்பட்ட பொழுது வீடு,
உடைமை, வாசல், சொத்து, சுகம் அவ்வளவையும் விட்டு ஓடினீர்கள். உங்களுடைய இடுப்பு துண்டு நடுவினாலும் சரி விட்டு ஓடினீர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த மாட்டான். அல்லது உங்களுடைய போக்குவரத்தின் போதே உங்களை பிடிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய உல்லாசங்கள் வசித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வீடுகளுடன் உங்களை பூமியில் சொருகிவிட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தேர்ந்திருக்கிறீர்களா? எந்த புறத்திலிருந்து இறைவனுடைய ஒரு வேதனை உங்களை வந்து அடையும் என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் இன்று பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வேதனையும் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வந்துவிடக்கூடாதே என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அச்சப்படுவதற்கே போதுமானதாக இருக்கிறது. இந்த இறையச்சம் தேவை. எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது, எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை. வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்தான். பூமியின் மீது உங்களுடைய கால்களையும் வானத்தின் மீது உங்களுடைய இருதயத்தையும் அமைத்தான். இருதயங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய கால்களில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அது வானங்களையும் பூமியையும் இணைக்கக்கூடிய பாலமாகும். இந்த பூமியில் நீங்கள் இறைவனுடைய பிரதிநிதிகளாக வாழுங்கள். இந்த பூமியில் நீங்கள் இறைவனுடைய பிரதிநிதிகளாக வாழுங்கள். இந்த அகிலங்களின் மீது உங்களுடைய அரசாட்சி அமைய வேண்டும். உங்களுடைய ஒரு சொல்லுக்கு இந்த அகிலங்கள் கட்டுப்பட வேண்டும். உங்களுடைய ஒரு விருப்பம் இங்கு உருவாகிறது என்றால் அது வானளாவிய அளவுக்கு அந்த விருப்பங்கள் மிக பெரிதாக இருக்கிறது என்றால், வானங்களின் முதலாக பூமி வரையிலும் உள்ள ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய பாக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் சேர்த்து உங்களுடைய இருதயத்தில் அது கருவாக அமைத்து விட்டது. ஒவ்வொன்றும் அதை பாதுகாக்க வேண்டிய கட்டளை அதற்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய விருப்பங்கள் என்பது சாதாரணமாக தோன்றிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். அகிலங்களுடைய சேர்க்கை அதனுடைய விகிதாச்சாரத்தில் குறிப்பிட்ட அளவில் உருவான ஒரு கருவாகும். அந்த கரு உங்களுக்குள் வளர்ந்து பெரிதாகி அது உங்கள் கண்கள் முன்பாக புற உணர்வுகளுக்கும் புறப்புலன்களுக்கும் வெளிப்படும் வரையில் நீங்கள் நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். அகிலங்களின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அமைய வேண்டும். இந்த அகிலங்கள் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த அகிலங்கள் உங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் விருப்பம் கொள்வீர்களா? இந்த அகிலங்களை, வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு அதை அடிமையாக்கினானே, அந்த இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் கூறுவீர்களா? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையவன் என்ற அந்த அமைப்பில் நீங்கள் போற்றுவீர்களா? தூய்மையை போற்றுவீர்களா? அவனே உங்கள் அரசன். உங்களுடைய தீர்ப்பு நாளுக்கு அவனே அதிபதியாவான். ஆகவே தீர்ப்பு என்பது உங்களுடைய முயற்சிக்குரிய கூலியாகும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையின் தரங்கள் தாழ்ந்ததோ அந்த அளவுக்கு அந்த பாக்கியங்களின் குறைவு. இருப்பினும் இறைவன் உங்கள் மீது மகத்தான பேரன்பு கொண்டவன், உங்களை மன்னிப்பவன், உங்கள் மீது பொறுமையாளன். ஆகவே இறைவனுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாப்பீர்களா? கூறுங்கள், உன்னை தவிர எங்களுக்கு இறைவன் இல்லை. உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக உருவாக்கப்படும் பொழுது நீங்கள் கூறுங்கள், என் இறைவனே, உன்னை தவிர எனக்கு வேறு இறைவன் கிடையாது. உன்னையே நான் ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கையும் கொண்டேன், உன் மீதே பொறுப்பேற்படுத்துகிறேன். என்னுடைய நம்பிக்கை என்னை விட்டும் போய்விடக்கூடாது என்பதற்கு நீயே பொறுப்பேற்றுக்கொள். எனக்கு நீயே உதவி புரிபவனாவாய். எவர் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுக்கு காட்டிய அந்த நேர்வழியை நீ எனக்கு காண்பிப்பாயாக. யார் மீது உன் கோபம் ஏற்பட்டதோ அவர்கள் தட்டழிந்து சீரழிந்த அந்த வழி அல்ல. என் இறைவனே, நீ என்னை பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. இன்னும் அதிகமாகவும் நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். நீங்கள் அவனை நினைவு கூறும் போதெல்லாம் இந்த உண்மைகளை உணர்ந்த நிலையில் நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். இறைவன் நம் அனைத்து தேவைகளுக்கும் போதுமானவனாக இருக்கின்றான். இந்த நிலையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இறைவன் உங்களுக்காக ஒரு உண்மையையும் விவரிக்கிறான். இந்த உலகத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை கொள்வதிலிருந்து முழுமையாக நீங்கள் விலக வேண்டும். ஆகவே என் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களுடைய பொருள்கள் ஒரு சிறு சரிவை சந்திக்கும். நான் தான் அந்த சரிவை ஏற்படுத்துகிறேன். உங்களுடைய பொருள்களில் இழப்பு நிச்சயம். நீங்கள் சம்பாதித்த அந்த முயற்சிகளில் உங்களுக்கு இனி பலன் கிடைக்காது.
ஆகவே நீங்கள் இன்று உஷாராகுங்கள். அந்த நிலை ஏற்படும் பொழுது இதுதான் என் இறைவன் எனக்கு வாக்களித்ததாகும். அவனுடைய வாக்குறுதிக்கு முன்பாக எனக்காக என் இறைவன் நிச்சயமாக சோதனை இருக்கிறது என்று கூறினானே, அது இதுதான். ஆகவே நம்பிக்கை கொள்ளக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக கொண்டீர்களோ அதில் சரிவுகள் ஏற்படும் பொழுது இறைவன் உங்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதி சமீபமாக நெருங்கிவிட்டது என்பதாகும். ஏனென்றால் நீங்கள் சம்பாதித்ததோ இறை துரோகம், இறைவன் கொடுப்பதோ நாணயத்தினுடைய அடிப்படையில் இறைவனுடைய வாக்குறுதிகள் தூய்மையானது, அசுத்தமும் தூய்மையானதும் சேராது. ஆகவே அசுத்தம் நீங்குகிறது. நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால், நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருப்பீர்களானால், அந்த நம்பிக்கை என்னிடம் கேளுங்கள், உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. ஆகவே என் இறைவனே என்னுடைய நம்பிக்கையை எனக்கு அதிகப்படுத்தி கொடு, என் நம்பிக்கையிலிருந்தும் என் இருதயங்கள் சருகிவிடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். கேளுங்க, கூப்பிடுங்க. நிச்சயமாக இந்த கூப்பாடுகள், இந்த பிரார்த்தனைகள் இறைவனிடம் அவனிடம் சேரக்கூடியதாக இருக்கிறது. அவன் அதை ஏற்பவனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள மக்களாக இருப்பீர்களானால் இறைவனுடைய சோதனை வரும்பொழுது இது என் இறைவன் வாக்களித்த உண்மையாகும். எப்படி உங்களுடைய கரு வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, குழந்தையாக உருவாகி கொண்டிருக்கும் பொழுது, அது உங்களுக்கு முன்பாக வருவதற்கு சற்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக கடுமையான வலி ஏற்படுகிறது. அதன் காரணமாக இந்த குழந்தை வேண்டாம் என்பீர்களா? இதுதான் எனக்குரிய தருணம், இந்த வலியின் காரணமாகத்தான் எனக்கு வர இருக்கிறது, நிச்சயமாக நெருங்கிவிட்டது, நான் இன்னும் சற்று நேரத்தில் குழந்தையை பார்க்க போகிறேன் என்ற ஆசையை மேற்கொள்வீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த கரு முற்றிய நிலையில், வளர்ந்துவிட்ட நிலையில் உங்களுக்கு சோதனைகள் நிச்சயம். அப்பொழுது உங்களுடைய பொருள்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அன்று நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொருள்கள் முடிய மறுநாள் என்ன என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் விரும்பியது உங்களுடைய இறைவனுக்கு தந்திருக்கிறது. எது டெலிவரி ஆகணுமோ அது அப்போ டெலிவரி ஆகுது, அசுத்தங்கள் நீக்கப்பட்ட பிறகு. ஆகவே உங்களுடைய பொருள்களில் உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது இறைவனை நீங்கள் நாடும் பொழுது. அப்பொழுது மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விடுவார்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுங்கள் என்பதற்காக. மீண்டும் நீங்கள் இந்த உலகத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமாக முயலுங்கள் என்று உங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் உங்களை சுட்டி காட்டுவார்கள், குற்றம் பிடிப்பார்கள். இறைவன் இறைவன் என்று இருந்துவிட்டு எவ்வளவு தொலைத்து விட்டாய், அப்போதே சொன்னேன் கேட்கவில்லை, இப்போவே சொன்னேன் கேட்கல, அடிச்சுக்கிட்டேன் கேட்கல, வாயிலையும் தலையும் அடிச்சுட்டேன் கேட்கல, எல்லா விதமான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் முற்கூட்டியே இறைவனிடம் நம்பிக்கையை அதிகப்படுத்தி கேளுங்கள். டாக்டர் சொன்னார் அதனால் நான் பொறுத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. முன்பாகவே இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு அந்த சோதனை வரும். ஆகவே சோதனை வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இறைவனை கேளுங்கள், சோதனை இல்லாத பாக்கியத்தை எனக்கு கொடு இறைவனே, இந்த மனிதர்களிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், இந்த மனிதர்களுடைய குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். இதையும் இறைவன் நிறைவேற்றி வைப்பான். ஆகவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீர்களோ, உங்களுடைய குறைகளை பற்றி நீங்கள் உணர்கிறீர்களோ, அதை பற்றி பயப்படுகிறீர்களோ, இறைவனிடம் நீங்கள் அந்த ஒரு தேவையை சமர்ப்பியுங்கள். அப்பொழுதும் அந்த தேவை இறைவன் தான் கொடுத்தான். இந்த மனிதர்களிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நான் எப்பொழுது வீழ்வேன் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் இறைவனை இவர்களை விட்டும் பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக அந்த பாதுகாப்பும் இருக்கிறது. நீங்கள் சோதனைகளை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சோதனைகளை நீங்கள் முற்கூட்டியே உணரும் பொழுது அதற்காகவும் பாதுகாப்பு தேடுங்கள். ஏனென்றால் இந்த சோதனை உணர வைத்ததும் இறைவன் தான். இதுவும் உங்களுடைய ஒரு தேவையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்திலும் நீங்கள் தீமையாக சம்பாதித்திருந்தாலும் சரி, அதையும் நன்மையாக்கும் பேராற்றல் படைத்தவன் இறைவனாவான். சோதனைகளில் சிக்கத்தான் வேண்டும் என்பதில்லை, அவ்வாறே நீங்கள் சிக்க வேண்டியிருந்தாலும் இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக ஓரளவு உங்களை பசியை கொண்டும் பொருள்களின் இழப்பை கொண்டும் அச்சத்தை கொண்டும் சோதிப்பேன். எனவே அந்த சோதனையின் போது நிச்சயமாக நான் என் இறைவனுக்கே உரித்தானவன், என் இறைவனிடமே நான் மீள வேண்டியிருக்கிறது என்று யார் நம்பிக்கை கொண்டு பொறுமையையும் மேற்கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கே இறைவனுடைய அனைத்து பாக்கியங்களும் உரித்தாகும். இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்றும் உண்டு. இவர்களுக்கு கவலையும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நாம் நம்முடைய உறவினர்களுக்காக அஞ்சிக் கொள்வோம். உறவினர்கள் நம்மை பாடாயப்படுத்துவார்களே, அந்த நாளுக்காக இன்று பயந்து கொள்வோம். இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படாது. ஆயினும் ஏற்படும் பொழுது பொறுமையை அதிகமாக கேளுங்கள், பயந்துவிட வேண்டாம்.
இதை ஏன் உங்களுக்கு கூறுகிறேன் என்றால், வாழாத நிலையில் நான் உங்களுக்கு அதை சொல்லக்கூடாது. ஆகவே வாழ்ந்த நிலையில் உங்களுக்கு கூறுகிறேன். கோடிக்கணக்கில் பணம் புரண்டு கொண்டிருந்த ஒரு தொழிலை விட்டுவிட்டு நான் இறை வழி என்ற அந்த மகத்தான பாதையில் இறைவன் இதில் உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய பாக்கியம் இருக்கிறது என்று காட்டிய பிறகு, நினைத்தால் சுகம் என்ற பாக்கியத்தை காட்டிய பிறகு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டேன். ஆகவே முழுமையாக அந்த அக்குபங்க்சர் என்ற சகாப்தத்தை விட்டொழித்தேன். அதன் காரணமாக எந்த ஒரு நோயாளியும் கிடையாது. கோடிக்கணக்கு என்பது 0 0 0 0, ஒவ்வொரு நாளும் 0 என்ற நிலைக்கு வந்தது. என்னுடைய உறவினர்கள் என்னை என்ன பாடுபடுத்திருப்பார்கள் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். உயிரோடு கொன்று போட்டிருப்பார்கள் இல்லையா, வார்த்தைகளால். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனாலும் எவரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. பணம் குறைந்ததை பற்றியும் கவலை இல்லை, நோயாளிகள் வர நிறுத்திவிட்டார்கள் என்பதை பற்றியும் கவலை இல்லை. அந்த பயத்தை நீக்கியது யார்? நீங்கள் அல்ல, இறைவன். நீங்கள் முற்கூட்டியே நீங்கள் இறைவனிடம் கேட்ட அந்த பாதுகாப்பு இப்பொழுதும் அது பாதுகாப்பாக அமைந்துவிட்டது. உங்களை சுற்றியுள்ள அனைவரும் திகிலடைந்து விட்டார்கள், ஆனால் உங்களுடைய மனதில் உறுதி மட்டும் நிலைத்திருந்தது. இது இறை பாக்கியமாகும். ஆகவே பெருமை காரணமாக பெருமையை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சம்பாத்தியம் என்னை விட்டு நீங்கியது. தூய்மையான இறைவனுடைய பாக்கியமும் அருளும் உங்களை நிரப்பியது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்த நிலையில்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர, வாழாத ஒன்றை கற்பனையாக வெறும் அறிவுரையாக இங்கு வீண் பேச்சாக பேசவில்லை. இன்று முதலாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, இறைவனிடம் அனைத்தையும் நீங்கள் எதை கொண்டெல்லாம் பயப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கும் நீங்கள் இறைவனை பொறுப்பேற்படுத்துங்கள். அந்த இறைவன் உங்களுடைய இருதயத்தில் தவிர வேறு எங்கும் இல்லை. ஆகவே இன்று முதலாக நமக்கு இறை இல்லங்கள் என்ற கட்டிடங்கள் எதுவும் கிடையாது என்னுடைய இருதயத்தை தவிர. என்னுடைய வழிமுறைகளில் என்னுடைய பாட்டனார் முப்பாட்டனார் என்னுடைய முன்தோன்றல்கள் எந்த வழிமுறையை உறுதியாக மேற்கொண்டிருந்தாலும் சரி, தவறு என்று தெரிந்த பிறகு நான் விலகிக் கொண்டேன். இது இறைவனுக்கு நெருக்கமானதாகும். ஆகவே இன்று முதலாக நாம் வானங்களையும் பூமியையும் நமக்காக படைத்து அதன் ஆட்சி அதிகாரத்தின் மீது நம்மை நிலைக்க செய்ய ஒரு விருப்பத்தின் காரணமாக, நம்பிக்கை கொண்டிட்டதன் காரணமாக இந்த அகிலங்களை உங்களுக்கு கீழ்ப்படிய செய்தானே, அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும். எனவே நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் பொழுது பெருமை கொண்டுவிட வேண்டாம். சொல்லுங்கள், புகழ் அனைத்தும் அகிலங்கள் இறைவனாகிய அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்று கூறுங்கள். பெருமையை நீங்கள் எப்பொழுது நீக்கிக் கொண்டீர்களோ, நீங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்கள் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் அளவற்ற அருளாளன். ஏனென்றால் அந்த விருப்பங்கள் வானளாவியது. நிகரில்லாத இரக்கமுடையவன். ஏனென்றால் நீங்கள் தவறும் போதெல்லாம் அவன் உங்கள் மீது பொறுமையாளன். இன்னும் நீங்கள் முயற்சி செய்தற்குரிய கூலி பன்மடங்காகவும், இன்னும் அதையும் இரட்டிப்பாக்கி இன்னும் பன்மடங்காக ஆக்குவனே அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. அவனை மிஞ்சிய தீர்ப்பளிப்பாளன் இல்லை. ஆகவே நீங்கள் கூறுங்கள், என் இறைவனே, உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன். உன்னை தவிர நான் வேறு எதன் மீதும் நம்பிக்கையை கொள்ள மாட்டேன். இந்த நம்பிக்கையில் நீ எனக்கு உதவி புரிவாயாக. இன்னும் பொறுமையை அளிப்பதிலும் நீ எனக்கு உதவி புரிவாயாக. யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த வழியில் நீ என்னை செலுத்து. யார் மீது கோபம் கொண்டாயோ அந்த வழியில் என்னை காப்பாற்று. இது நம்முடைய இந்த வகுப்பினுடைய பிரார்த்தனையாக அமையட்டும். நாம் இன்று இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.